வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ரேவதி ஜெயராமன். இன்னைக்கு திருக்குறள் கதைக்காஞ்சி என்ற புத்தகத்திலேருந்து குறள் 744 சிறு காப்பின் பேரிடத்தது ஆகி உறுபகை ஊக்கம் அளிப்பது அரண். பொருள்: காக்க வேண்டிய இடம் சிறியதாய், மதிலின் உட்புறம் பெரிய பரப்புள்ளதாய், பகைவரின் ஊக்கத்தை அளிப்பது அரணாகும். வாங்க இதுக்குரிய கதைக்கு போகலாம். இந்த குறளுக்குரிய தலைப்பு என்னடி ஆச்சு அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க கதை. இதில் என்னென்னா, பள்ளிக்கு போக மாட்டேன் அப்படின்னு டெய்லிக்கும் ஒரு பாப்பா அழுதுகிட்டே இருக்குது. அது பேர் பூர்ணிமா. அம்மா எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க, கேட்கவே இல்லை. 2-3 தினங்களாக பள்ளிக்கு போகவும் இல்லை. அந்த பாப்பா அடம் பிடிச்சிட்டு அவளை தேடி அவளோட தோழி சீமான்றவங்க வந்து விட்டாங்க வீட்டுக்கு. பூர்ணிமா ஆசிரியர் உன்னை பார்த்து வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பூர்ணிமா கிட்ட. அதுக்கு அந்த பூர்ணிமா என்ன சொல்கிறாங்க, நான் இனிமேல் பள்ளிக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த சீமா என்னடி உனக்காச்சு, இங்கே பாரு, நீ என்ன பெருசாக படித்து கிழிச்சிட்ட, இங்கே பாரு, இப்போ நமக்கு கல்வி தான் முக்கியம், நீ இப்போ 5ஆம் வகுப்பு தான் படிக்கிற, உனக்கு இன்னும் எவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது, அதனால் நீ பள்ளிக்கு வா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சீமா சொல்கிறாங்க. பூர்ணிமா அவளையே பார்க்குறா. உடனே சீமா சொல்கிறாங்க, உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் கல்வி முக்கியம். அந்த கல்வி தான் அவனுக்கு செல்வம், அந்த கல்வி தான் அவனுக்கு பாதுகாப்பு, அந்த கல்வி தான் அவனோட மதிப்பு, மரியாதை, பெருமை, எதிர்காலம் எல்லாம் என்றாள். பூர்ணிமாவுக்கு புரிந்தது. சீமா கிளம்பி சென்று விட்டாள். மறுநாளே பள்ளிக்கு வந்து விட்டாள் பூர்ணிமா. இப்போல்லாம் குழந்தைகள் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஸ்கூலுக்கு போக மாட்டேன், என்ன ஏதுன்னே சொல்லவும் மாட்றாங்க. ஆனால் ஸ்கூலுக்கு போக பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா படிச்சிட்ருக்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு சில சமயம் போகவும் விருப்பப்பட மாட்றாங்க. அப்போ அந்த கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை. என்ன தான் வேலைக்கு போய் படிச்சிருந்தாலும், படிக்காமல் வேலை கிடச்சிருந்தாலும், அவங்க படிக்கலைன்ற ஒரு ஏக்கத்தோடு தான் வாழ்வாங்க லைஃப் லாங். அதனால் இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அது மாணவ பருவங்கள் இருக்க குழந்தைகள் கண்டிப்பாக அதை நல்லபடியாக பயன்படுத்தி தன்னோட அறிவை வளர்த்துக்கணும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சின்னு ஏற்கனவே சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நம்மளோட அறிவை வளர்த்துக்கிற ஒரே கருவி கல்வி தான். அந்த கல்வியை நம்ம எப்பாடுபட்டாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நிறைய பழமொழிகள்லாம் இருக்குது. இளமையிலே கல் அப்படின்லாம் கூட இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், மாணவர்களாக இருந்தாலும் சரி, எந்த வயதுனாலும் சரி, தன்னால் முயன்ற வரை படிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னொரு விஷயம், படிச்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு மூளையில் உள்ள செல்கள் புதுசாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது, புதுப்பிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு லாங்குவேஜை நம்ம புதுசு புதுசாக கற்றுக்கிறப்பையும் சரி, ஒரு விஷயங்கள் நம்ம புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிறப்பையும் நம்ம மூளையில் உள்ள செல்கள் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்கின்றன அப்படின்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. தெரிஞ்சுக்கங்க, இது சின்ன இன்ஃபர்மேஷன் தான். வாழ்க வளமுடன்.